ஹலோ ஆக்டிவ் ட்ரேடர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வீக்லி ஓஆர்பி. இதுக்கு முன்னாடி இயர்லி ஓஆர்பி அண்ட் மந்த்லி ஓஆர்பி ரெண்டு ஸ்ட்ராட்டஜி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இயர்லி ஓஆர்பி டெய்லி டைம் ஃப்ரேமில் எப்படி பண்ணுறது, எப்படி பெட்டர் ரிஸ்க் ரிவார்ட் எடுக்கிறது, அடிஷ்னல் இண்டிகேட்டர் எப்படி யூஸ் பண்ணி பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். மந்த்லி ஓஆர்பி ஒரு 2 to 3 டேஸ் இருக்கக்கூடிய ஸ்விங்ஸ் எப்படி எடுக்கிறது, பெட்டர் ரிஸ்க் ரிவார்ட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம கிளியராக பார்த்துட்டோம். வீக்லி ஓஆர்பி நீங்கள் கேட்டிருந்தீங்க, அதனால் கொடுக்குறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல அட்வான்ஸ் லெவல் மினிமம் ஒரு 3 இயர்ஸ் 5 இயர்ஸ் மார்க்கெட்டில் இருக்கவங்க மட்டும் இதை யூஸ் பண்ணுங்கள். பிகினர் லெவலில் இருக்கவங்க இயர்லி அண்ட் மந்த்லி ஓஆர்பி யூஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் ப்ரோ ட்ரேடர்ஸாக இருக்கீங்க, ஒரு 3 to 5 இயர்ஸ் மார்க்கெட்டில் இருக்கீங்க, மார்க்கெட் பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும், கேப் அப் கேப் டவுன்லாம் நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்குவீங்க, கரெக்டாக வந்து ரிஸ்க்னா ரிஸ்க், ரிவார்ட்னா ரிவார்டு, கரெக்டாக ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுவீங்க. இந்த மாதிரி ப்ராப்பர் டிசிப்ளினோடு இருக்கவங்க, உங்ககிட்ட ஆல்ரெடி ஸ்ட்ராட்டஜி இருக்குன்னா அதோட கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். மற்றபடி பிகினர்ஸாக இருக்கவங்க இந்த 2 ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபுல்லாக வந்து நம்ம வீடியோவில் போய் இப்போ பார்க்கலாம். ஹலோ ஆக்டிவ் ட்ரேடர்ஸ், நான் ஆர் ஹரிஷ், செபி ரெஜிஸ்டர்ட் ரிசர்ச் அனலிஸ்ட். டிஸ்க்ளைமர்: பங்குச்சந்தையில் முதலீடு செய்வது சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது. முதலீடு செய்வதற்கு முன் அனைத்து தொடர்புடைய ஆவணங்களையும் கவனமாக படிக்கவும். குறிப்பிடப்பட்டுள்ள பங்குகள் விளக்க நோக்கத்திற்காக மட்டுமே, பரிந்துரைகள் அல்ல. நம்மளோட ப்ரீமியம் சர்வீசஸ் பற்றின டீட்டெயில் வேணும்னா 9944759616 இந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீக்லி ஓஆர்பியும் நல்லா தான் ஒர்க் பண்ணும், இயர்லி ஓஆர்பி மந்த்லி ஓஆர்பி மாதிரி. ஆனால் இதில் வந்து ஒரு டைம் ப்ரெஷர் இருக்கும். ஏன்னா இப்போ ஒரு வீக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 ட்ரேடிங் டே தான். 5 ட்ரேடிங் டேல சில நாள் ஒரு அந்த வீக்கில் ஒரு லீவ் வந்துச்சுன்னா அதில் ஒரு ட்ரேடிங் டே போயிடும். நமக்கு வந்து இந்த ஓஆர்பி வந்து ஏதாவது ஒரு ட்ரேட் எடுத்தோம்னா அடுத்த ஒரு நாள் 2 நாளுக்குள்ளே அடுத்த ஓஆர்பி வந்து ஃப்ளாட் ஆகிடும் அடுத்த வீக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீக் ஓப்பனிங் டே வந்துருச்சுன்னா அடுத்த இது பிளாட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம டெசிஷனில் வந்து கன்ஃபியூஷன் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் ஒரு டைம் ப்ரெஷர் இருக்கிறதுனால நான் இதை வந்து அவாய்ட் பண்ண சொன்னேன். ஸோ நீங்கள் வந்து ப்ரொஃபஷனல் லெவலில் நீங்கள் நல்லா ட்ரேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, 3 இயர்ஸ் 5 இயர்ஸ் வந்து நீங்கள் மார்க்கெட்டில் இன்ட்ராடே பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா மட்டும் இதை யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா நான் சொன்ன ஹை டைம் ஃப்ரேம் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஒரு 10 டேஸ்லேருந்து 1 மந்த்து 2 மந்த்து 3 மந்த் வரைக்கும் வைக்கிற பொசிஷனுக்கு இயர்லி ஓஆர்பி, மந்த்லி 2 to 3 டேஸ்லேருந்து மேக்ஸிமம் ஒரு 1 வீக்குள்ளே வைக்கிற பொசிஷனுக்கு மந்த்லி ஓஆர்பி, அண்டு 1 or 2 டேஸ், ஒரு நாள் தான் மேக்ஸிமம், அதிகபட்சம் அடுத்து ஒரு நாள் 2 டேஸ்க்குள்ளே ஆக்டிவாக பார்த்து கட் பண்ணிக்கக்கூடிய ஒரு சிஸ்டத்துக்கு வீக்லி ஓஆர்பி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சேம் எல்லா லாஜிக்கும் அதே தான். முடிஞ்ச வரைக்கும் ஒரு டைரக்ஷன் பயஸ் கொடுத்துட்டு ரீடெஸ்ட் வந்துட்டு போகும்போது எடுங்க. ஏன்னா இதில் வந்து எல்லாமே வந்து நம்ம ஒரு கன்ஃபர்மேஷனோடு எடுக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இந்த இடத்துல ஃபஸ்ட்டு பை டைரக்ஷன் தான் இந்த வீக் பிரேக் பண்ணிச்சு. இதுக்கு யூஸ் பண்ணுற டைம் ஃப்ரேம் 5 மினிட்ஸு, 1 மினிட் போகாதீங்க. 1 மினிட்ல விப்ஸாக நிறையா இருக்கும். 15 மினிட்ஸ் வந்து நம்ம மந்த்லிக்கு யூஸ் பண்ணுறோம், வீக்லிக்கு வந்து 5 மினிட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம், இயர்லிக்கு வந்து டெய்லி யூஸ் பண்ணுறோம். இது ஸ்டாண்டர்ட் டைம் ஃப்ரேம் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் டிசைட் பண்ணி வச்சுருக்கிறது. ஓகேங்களா? இப்போ இந்த இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ தான். நான் எந்த ப்ரொடெக்ஷனும் இல்லை, இன்வைட் ஒன்லி கிடையாது. நீங்கள் சேனல் இது ட்ரேடிங் வியூவில் போய்ட்டு சர்ச் பண்ணிங்கன்னா நம்மளோட ப்ரொஃபைலில் பார்த்துட்டு நீங்கள் ஃபேவரேட்ஸில் ஆட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் என்ன பண்ணுங்கன்னா ஒரே ஒரு ஸ்டெப்பு மட்டும் பண்ணுங்கள், கிராஸ் ஓவர் எடுக்காதீங்க. ஏன்னா லோ டைம் ஃப்ரேம்னால ஒரு டைரக்ஷன் போயிட்டு ரீடெஸ்ட் ஆகிட்டு சேம் டைரக்ஷன் போகும்போது முடிஞ்ச வரைக்கும் அந்த லெவலை கட் பண்ணுற கேண்டில்லே என்ட்ரி எடுத்து அந்த ரேஞ்சையே ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு ஒரு நாள் 2 நாளுக்குள்ளே புக் பண்ணிக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ரேஞ்சு நமக்கு பிளாட் ஆகும். முடிஞ்ச வரைக்கும் மினிமம் ரேஞ்சில் இருக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிறது பெட்டராக இருக்கும். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், நம்ம 0.5% அந்த மாதிரி இருக்கிறது எடுத்துக்கலாம். 1%க்கு மேலே வேணாம். ஏன்னா 1% மந்த்லிக்கே நம்ம 1% தான் எடுக்கிறோம். அப்போ இங்கே வந்து 0.5% அந்த மாதிரி அந்த ஸ்டாக் இருக்கோ அந்த ஸ்டாக்ஸை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு அந்த ஸ்டாக்குக்குள்ளே நம்ம இது பண்ணிக்கலாம். பாருங்கள், இது 0.58%. இது வந்து ஃபஸ்ட்டு பை பிரேக் பண்ணிச்சு, திரும்ப வந்து பாருங்கள் ரீடெஸ்ட் ஆகும்போது இங்கே க்ளவுடோடு சேர்த்து நம்ம எடுத்தோம்னா நமக்கு இங்கே ரிஸ்க் ரிவார்டு வந்து ஈஸியாக 1:3 வந்து இங்கே கிடச்சிருச்சு பாருங்கள். ஸோ ரிஸ்க் ரிவார்டு வந்து 1:3 வைக்கிற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணுங்கள். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ 1%னா அதிகம். இப்போ பாருங்கள் 0.49%. இப்போ இந்த இடத்துல எடுத்துருந்தோம்னா நமக்கு ஈஸியாக 1.5% ஒரு டைரக்ஷனில் மூவ் ஆகும்போதே நமக்கு டார்கெட் ஹிட் ஆகிடும். ஸோ இருக்கிறதுலையே சேஃபஸ்ட் சைடு தான் நம்ம பார்க்கணும். அதனால் வீக்லியில் வரும்போது என்ன பண்ணுங்கள், 0.5%க்குள்ளே எந்த ஸ்டாக் இருக்குது, அதிகபட்சம் ஒரு 0.75 வரைக்கும் போங்க. வால்டிலிட்டி இருக்கிற ஸ்டாக்காக இருந்தால், இல்லை லார்ஜ் கேப்பாக இருந்தால் 0.5க்குள்ளே எடுங்க. அதே மாதிரி மந்த்லிக்கு போனீங்கன்னாக்கா 1%, 1.5%க்குள்ளே இருக்கிறது எடுங்க. அதே மாதிரி டெய்லிக்கு போனீங்கன்னா 3% ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறத எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ரிஸ்க் ரிவார்டு வந்து பெட்டராக வச்சு அந்த ஸ்விங்கில் ட்ரேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ இது 1%னால பார்த்தீங்கன்னா இன்னும் 1:3 வரதுக்கு உங்களுக்கு இப்போ தான் கரெக்டாக 1:3 ஹிட் ஆகிருக்கும். 1% ஹிட் ஆகும், அந்தந்த ஸ்டாக்கோட வாலட்டிலிட்டி பொறுத்து தானே. இருந்தாலும் நமக்கு வந்து
200 ஸ்டாக்குக்கு மேலே இருக்குது F&Oல. ஸோ ஒரு வீக் ஓப்பன் ஆனவுடனே ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் முடிஞ்சவொடனே நம்ம ஒரு கிளான்ஸு எதெல்லாம் 0.5க்குள்ளே இருக்குது அந்த ஸ்டாக்கை வந்து வீக்லி டைம் ஃப்ரேமுக்கான இதாக யூஸ் பண்ணி பாருங்கள். 0.56% இது. இப்போ செல் மாறிட்டு பை மாறுது. பை மாறும்போதே உங்களுக்கு க்ளவுடு பிரேக் பண்ணுற கேண்டலோட எடுத்திருந்தா இந்த இடத்துல எடுத்திருப்போம். அப்போ 0.6%ல் ஈஸியாக உங்களுக்கு ரிஸ்க் ரிவார்டு என்ன கொடுத்துருக்கு பாருங்கள். 1:5க்கு மேலே கொடுத்துருச்சு இந்த இடத்துல ரிஸ்க் ரிவார்டு. ஸோ ரிஸ்க் ரிவார்டில் வின் பண்ணுறது தான் இதில் மெயின் ஆப்ஜெக்டிவ். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பர்சன்டேஜை வந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள் 0.68 75க்குள்ளே இருக்கிறதுனால ஈஸியாக 1:3 ரேஷியோ வந்து கொடுத்துருச்சு உங்களுக்கு. இது 1%னால எதுவுமே கொடுத்துருக்கு. இருந்தாலும் நம்ம வந்து கம்மியாக இருக்க ரேஞ்ச் எடுத்தோம்னா டார்கெட் அச்சீவ் பண்ணுறது நமக்கு ஈஸியாக இருக்கும். அந்த செலெக்ஷன் மட்டும் நம்ம பண்ணிக்கணும். வீக்லிக்கு எல்லாமே கேலண்டர் தான். கேலண்டர் வீக் ஓப்பன் ஆனோடனே ஃபஸ்ட் டே ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் முடிஞ்சோடனே ஒரு ரவுண்ட் வந்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே உங்களுக்கு இந்த ரேஞ்ச் வந்து பிளாட்டாக இருக்கும். ஒரு பேப்பரை வச்சுட்டு நீங்கள் எழுதிக்கிறீங்க. இந்த ஒரு 20 ஸ்டாக் வந்து 0.5க்குள்ளே இருக்குன்னா அந்த வீக்கில் அந்த ஸ்டாக்ஸில் தான் நீங்கள் ட்ரேட் எடுக்க போகிறீங்க. அதே மாதிரி மந்த்லி ஒரு மந்த் ஓப்பன் ஆனோடனே ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டில் முடிஞ்ச உடனே டே கூட க்ளோஸ் ஆகணும்னு தேவையில்லை. ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் முடிஞ்ச உடனே நீங்கள் செக் பண்ணிக்கிறீங்க. அதே மாதிரி எவ்ரி இயர் ஒரு இயர் முடிஞ்ச உடனே ஒரு நாள் முடிஞ்ச உடனே அந்த வீக்கெண்டில் செக் பண்ணிக்கிறீங்க. 3%க்குள்ளே எத்தனை ஸ்டாக் இருக்குது. அதுலேயுமே கம்மியிலேருந்து வச்சுக்கலாம். நம்ம டிசெண்டிங் மாதிரி இப்போ வந்து 1% ஒரு 10 ஸ்டாக் இருக்குன்னா அதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுத்துக்கலாம். இது எல்லாமே வந்துட்டு பியூர் ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ்ட் நான் சொல்லியிருக்கேன். இப்போ இதில் நீங்கள் ஃபண்டமெண்டல் ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணலாம். உங்களோட டெக்னிக்கல் அடிஷனல் ஆட் பண்ணால் ஆட் பண்ணலாம். இப்போ நீங்கள் டெய்லி எடுக்கிறீங்க. டெய்லியில் எடுக்கும்போது நான் ஃபண்டமெண்டலும் இருக்கணும் அந்த ஸ்டாக்கில், அதை மட்டும் நான் பார்த்து எடுத்துக்கிறேன்னா அப்படியே நீங்கள் பண்ணலாம். இப்போ டெய்லி நம்ம எடுக்கும்போது எனக்கு கீழே அந்த ஃபண்டமெண்டலும் நீங்கள் போய்ட்டு செக் பண்ணிக்கிறீங்க. ஏர்னிங்ஸ்லாம் நல்லா இருக்கா, அந்த மாதிரி இருக்க ஸ்டாக்கும் பார்த்துக்குறோம். ப்ளஸ் மொமெண்டமும் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு பாருங்கள். ஃபண்டமெண்டல் இருக்குது, மொமெண்டம் இருக்குது. இதோட இந்த லெவலை கிராஸ் பண்ணும்போது எடுத்தோம்னா இன்னும் கொஞ்சம் அக்யூரேசியை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டு போக முடியும். ஓகேங்களா? ஸோ இதுதான். இப்போ இந்த 3மே நான் சொல்லிட்டேன். நான் வீக்லியில் ஏன் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் சொல்லலை அப்படின்னாக்கா, உங்களுக்கு இயர்லி மந்த்லி பார்க்கும்போதே எல்லா கான்செப்டும் உங்களுக்கு மேக்ஸிமம் புரிஞ்சிருக்கும். வீக்லி ஓஆர்பியில் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ப்ரோ லெவலில் 3 இயர்ஸ் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க, இன்ட்ராடே ரெகுலராக பண்ணுறவங்க, கேப் அப் கேப் டவுன் வந்து ஹேண்டில் பண்ண தெரிஞ்சவங்க மட்டும் பண்ணுங்கள். ப்ராப்பர் டிசிப்ளினாக ரிஸ்க் ரிவார்டை மெயின்டைன் பண்ணுறவங்க, மணி மேனேஜ்மெண்ட் பண்ணுறவங்க மட்டும் பண்ணுங்கள். பிகினர் லெவலில் இருக்கவங்க இயர்லி, அதுக்கப்புறம் இன்டர்மீடியேட்டில் இருக்கவங்க மந்த்லி, ப்ரோ லெவலில் இருக்கவங்க வீக்லி வந்து யூஸ் பண்ணலாம். இது என்னோட சஜஷனு. உங்களோட பேக் டெஸ்டிங்கை நீங்கள் பண்ணுங்கள். தரவாக பண்ணிவிட்டு உங்களோட ஸ்ட்ராட்டஜியோட மிங்கிள் பண்ணி எப்படி பெஸ்ட்டாக உங்களோட அட்வான்டேஜுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் டிசைட் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்கள். ஃபர்தராக இதில் வந்துட்டு ஒரு வீக்கு, ஒரு மந்த்து, ஒரு இயர் வந்து எடுத்து மினிமம் ரேஞ்ச் இருந்த ஸ்டாக்ஸை வந்து செலக்ட் பண்ணி அந்த ஸ்டாக்ஸில் எப்படி மூவ்மெண்ட் ஆகிருக்கு, ரீடெஸ்ட் ஆனால் அது ரெஸ்பெக்ட் பண்ணதாங்கிறது நான் கம்மிங் வீக்ஸில் இப்போ 3 வீக்ஸ் இது போட்டுட்டேன். அடுத்து ஒரு 2-3 ஸ்ட்ராட்டஜி வேறு ஸ்ட்ராட்டஜி போட்டுட்டு நெக்ஸ்ட் மந்தில் வந்து நான் திரும்பவும் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நான் உங்களுக்கு ரீவிசிட் பண்ணுறேன். நம்மளோட சேனலை முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ மேக்ஸிமம் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு சென்ட் பண்ண முடியுமோ சென்ட் பண்ணுங்கள். எவ்ரி வீக் உங்களுக்கு ஒரு யூனிக் ஸ்ட்ராட்டஜி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட 50%க்கு மேலே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. அந்த சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு வந்து சப்ஸ்கிரைப்டாக வந்துச்சுன்னா எனக்கு வந்து அது இன்னும் கொஞ்சம் என்னோடய சேனலை பூஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன் ஆன் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. எவ்ரி ஸ்ட்ராட்டஜி வரும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சஜஷனில் வந்துடும். அதுக்கான ரெஸ்பெக்டிவ் இண்டிகேட்டர்ஸும் நான் வந்து தினந்தர் எங்கே ரெக்குயர்மெண்ட் இருக்கோ, இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு இண்டிகேட்டர்ஸ் வேணும், 3 இண்டிகேட்டரும் ட்ரேடிங் வியூவில் நான் ஃப்ரீயாகவே உங்களுக்கு கொடுத்துட்டேன். எந்த ப்ரொடெக்ஷனும் இல்லை, உங்கள் அக்சஸ் கொடுத்துட்டேன். நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் லாங் டேர்ம். ஓகேங்களா? ஃபர்தராக ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா நம்மளோட டீமை காண்டாக்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ பேருக்கு ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளோட கோர்சஸ் பற்றின டீட்டெயில் பார்த்துருவோம். டெய்லி டைம் ஃப்ரேமில் மார்க்கெட்டோட பாட்டம் ரிவர்சல் அண்ட் ஃபண்டமெண்டல் ஐடென்டிஃபை பண்ணி லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸில் வேல்யூ இன்வெஸ்டிங் மெத்தடில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு கோர்ஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு மொமெண்டம் இன்வெஸ்டிங் மாஸ்டரின்னு சொல்லிட்டு டெய்லி டைம் ஃப்ரேமில் ஈக்விட்டி ஸ்டாக்ஸில், F&O ஸ்டாக்ஸில் ஸ்விங் ட்ரேட் பண்ணுறதுக்காகவும், மந்த்லி டைம் ஃப்ரேமில் லாங் டேர்ம் இன்வெஸ்டிங் பண்ணுறதுக்காகவும் ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஸ்டாக்கில் எந்த இடத்துல மொமெண்டம் இருக்குது, ட்ரெண்ட் என்ன டைரெக்ஷனில் இருக்குது, ப்ரைஸ் ஆக்ஷன் என்னென்ன பண்ணுது, ஃபண்டமெண்டல்ஸ் என்ன பண்ணுது அப்படிங்கிறது எல்லாமே ஒரு கஸ்டம் இண்டிகேட்டரில் பார்த்துட்டு நீங்கள் டெசிஷன் எடுத்துக்கிற மாதிரியான ஒரு ஸ்விங் ட்ரேடிங் அண்ட் லாங் டேர்ம் இன்வெஸ்டிங் கோர்ஸாக இதை டிசைன் பண்ணியிருக்கோம். தேர்டு மொமெண்டம் இன்ட்ராடே. இதில் 1 மினிட் டைம் ஃப்ரேமில் புல் பேக் என்ட்ரியும், 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் சிங்கிள் கேண்டில் பிரேக் அவுட் என்ட்ரி மெத்தடில் பெஸ்ட் ரிஸ்க் ரிவார்டில் டிசைன் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக் இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுறதுக்கான ஒரு கோர்ஸாக இதை வந்து நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம்.
4th ஆப்ஷன் ஸ்கேல்பர். மார்னிங் 1 ஹவர் மார்க்கெட்டில் மொமெண்டத்தை யூஸ் பண்ணி 1 or 2 ட்ரேட்ஸ் மட்டும் ஆப்ஷனில் ஸ்கேல்பிங் ட்ரேட் பண்ணிக்கிற மாதிரியான ஆப்ஷனுக்கு தேவையான எல்லா டேட்டாவையும் இன்க்ளூட் பண்ணி ஒரே இண்டிகேட்டரில் பார்த்துக்கிற மாதிரியான ஒரு கோர்ஸாக ஆப்ஷன் ஸ்கேல்பர் கோர்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். இந்த 4 கோர்ஸுக்குமே ட்ரேடிங் வியூ பேஸ்டு கஸ்டம் இண்டிகேட்டர் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த இண்டிகேட்டர்ஸ் 90% ஆஃப் த ஒர்க்கை வந்து பண்ணிடும். ஒரு ட்ரேடர் அண்ட் இன்வெஸ்டார் ஈஸியாக எக்ஸிக்யூட் பண்ணிக்கிறதுக்கு தேவையான எல்லா டேட்டா பாயிண்ட்ஸையும் இண்டிகேட்டர்ஸ்குள்ளேயே நம்ம இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்கோம். ப்ளஸ் அதுக்கான கோர்ஸ் வீடியோ 1 hour ப்ளஸ் வரும். அதில் வந்து எந்த லாஜிக் அண்ட் கான்செப்டை பேஸ் பண்ணி இந்த கோர்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜியை பில்டு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற கிளாரிட்டியை உங்களுக்கு கொடுத்துருவோம். இது ரெண்டையும் நீங்கள் கம்பைன் பண்ணும்போது நல்ல ஒரு எட்ஜ் உங்களுக்கு மார்க்கெட்டில் கிடைக்கும். இந்த கோர்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்குறதுக்கு இந்த இண்டிகேட்டரை யூஸ் பண்ணி பார்க்க நம்ம 5 days ஃப்ரீ ட்ரையல் கொடுக்குறோம். நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு பேக் டெஸ்ட் லைவ் டெஸ்ட் எல்லாமே பண்ணிக்கலாம். ஃபர்தராக இன்னும் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கணுன்னா மினிமம் ஃபீஸ் பே பண்ணிவிட்டு 1 month அக்சஸ் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனதுக்கப்புறம் ரிமைனிங் ஃபீஸை பே பண்ணி நீங்கள் லைஃப் டைம் அக்சஸ் எடுத்துக்கலாம். இந்த கோர்ஸ்க்கான டெமோ வேணும்னாக்கா இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் அவங்க உங்களுக்கு கொடுப்பாங்க. உங்களோட ஸ்டாக் மார்க்கெட் ஜேர்னின்னு வரும்போது ஸ்பெகுலேஷனை விட ரிசர்ச் பேஸ்டாக இருக்கிறவங்கள நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். நாம் செபி ரெஜிஸ்டர்ட் ரிசர்ச் அனலிஸ்ட் வேல்யூ இன்வெஸ்டிங் அண்ட் மொமெண்டம் இன்வெஸ்டிங் ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணி ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்டிங் பண்ணணும் அப்படின்னாலும் நம்மளோட சர்வீசஸ் பற்றின ஃப்ரீ கன்சல்டேஷன் அண்ட் டெமோ வேணும்னாலும் 9944759616 இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் அவங்க உங்களுக்கு கொடுப்பாங்க. நினைப்பது முடியும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.